கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 31/8/2025 முதல் 6/9/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி பூஜை ஆரம்பம். 16 நாள் திதி பூஜை, புரியுதுங்களா? 16 திதி நாள் பூஜை, மொத்தம் 15 நாள் வரும். ஓகேவா? நம்ம பூஜை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்காது. ஒரு யாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, பார்த்தீங்களா, 6 கால பூஜை பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில கோயிலில் 8 கால பூஜைகள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம 16 நாளும் பூஜை பண்ணுறோம். அதுதான் நம்மளோட சிறப்பு. இந்த 16 நாளுமே உங்களுக்கு பூஜைகள் உண்டு, அதே போல் அன்னதானம் உண்டு. இப்போ நம்ம பண்ணக்கூடிய பூஜையில் வந்து பார்த்திங்களா, அஸ்வ பூஜையும் பண்ணுறோம், கோ பூஜையும் சேர்த்து பண்ணுறோம். அதனால் இது மிகப்பெரிய பிரம்மாண்டம். 16 நாளும் அஸ்வ பூஜை ஒரு மனுஷன் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெருமைன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் 5 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அஸ்வ பூஜை பார்த்துடலாம். அஸ்வ பூஜை கோ பூஜை பார்க்கணுன்னா 5 மணிக்கு நீங்கள் கோயிலில் இருக்கணும். சாயங்காலம் 5 மணிலேருந்தே பூஜை ஸ்டார்ட்டுங்க. வாய்ப்புலாம் வந்து கலந்துக்கோங்க. இந்த 16 நாளும் மிக பெரும் பாக்கியம். ஃபஸ்ட்டு அஸ்வ பூஜை, அடுத்தது கோ பூஜை. அதை முடிச்சுட்டு உடனே பார்த்திங்களா மேலே யாகம் முடிச்சுட்டு உடனே பார்த்திங்களா சுமங்கலி 16 சுமங்கலியை மகாலட்சுமியை பாவிச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை, அப்புறம் அவங்களுக்கு அன்னதானம், வர பக்தர்களுக்கு அன்னதானம், இந்த மாதிரி சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய புண்ணிய காரியங்கள். இந்த புண்ணியம் செய்யணும்னா தவம் பண்ணியிருக்கணும். நீங்கள் தவம் பண்ணியிருக்கான்னு யோசனை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருக்கேன் சுவாமி அப்படின்னு நினச்சிங்களா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை பற்றின தெளிவான விளக்கம் வேணுன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1/9/2025 திங்கட்கிழமை கேதாரேஸ்வரர் விரதம் மறக்காமல் விரதம் கடைபிடிங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். 3/9/2025 புதன்கிழமை ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு வழிபாடு பண்ணுற நல்லது. அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். 4/9/2025 வியாழக்கிழமை குரு ஜெயந்தி. இந்த குரு ஜெயந்தியை அனைவரும் கொண்டாடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அன்று சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 5/9/2025 வெள்ளிக்கிழமை அயகிரியோட ஜெயந்தி. அது ரொம்ப விசேஷம். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு நாளும் இருக்குது. அந்த நாள் அனைவரும் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம். எங்களுக்கு வந்து பேனா பென்சில் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம திருக்கோயிலுக்கு வர அனைத்து குழந்தைங்களுக்கும் பேனா பென்சில் கிடைக்கும் சாயங்காலம். ஏன்னா சாயங்காலம் வந்து யாகம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்களா சங்கு பூஜை நடக்கும். ஒரு முறை எங்கள் கோயிலில் வந்து சங்கு பூஜை கலந்துக்கோங்க. உங்களோட பாவம் குறையிறது தெரியும். அது எப்படிங்க சங்கு பூஜையில் கலந்தால் பாவம் குறையும்னா 108 சங்கு உங்கள் கையில் தொட்டு தான் மகாலட்சுமியோட பாதத்து போகுது. பாருங்களேன், நீங்களே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டிங்களா? இப்போ புரியுதா நான் எதுக்காக சொல்கிறேன்னு? வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இடையாறுகளால் நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். இந்த வாரம் ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுக்கு தெரியும், 31ஆம் தேதியிலேருந்து நம்ம பூஜைகள் செய்கிறோம் அப்படிங்கிறது. இந்த பூஜைக்கு பணம் கட்டுறவங்களுக்கு நாங்கள் 16 மூலிகை கலந்த தாயத்தை கொடுத்துறோம். இந்த தாயத்தை வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வராது. உங்களுக்கு ஒரு கவசம் போல் இது இருக்கும். கர்ணனுக்கு ஒரு கவசம் கொண்டுள்ள மாதிரி இது ஒரு கவசம் கொண்டமாக இருக்கும். இது எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான பதில் வந்து நம்ம 16 நாள் பூஜையில் இந்த தாயத்தை வச்சு தான், இந்த 16 மூலிகை தாயத்தை வச்சு 16 நாள் யாகம் பண்ணுறோம். ஓகேங்களா? அது ரொம்ப விசேஷம். அதே போல் அஸ்வ பூஜை கோ பூஜை செஞ்சு தான் இந்த தாயத்து வருது. அது வந்து பிரம்மாண்டமான ஒரு பூஜை. உங்கள் வாழ்வில் யோசிக்க முடியாத ஒரு பூஜை. அப்படி செஞ்சு தான் இந்த தாயத்தை பூஜை பண்ணி கொடுக்குறோம். இது ரொம்ப விசேஷம். இது உங்கள் கிட்டே இருந்தால் 101% உங்களுக்கு நல்லதுகள் நடக்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தடைகள் நிவர்த்தியாகும், மன நிம்மதி கொடுக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், வராத பணம் கைக்கு வந்து சேரும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தாயத்து. புரியுதுங்களா? குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தாயத்து. ரொம்ப வசியம், சர்வ வசிய தாயத்து. ஓகேவா? இதை பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததான் நாங்கள் கொடுக்குறது தான் திலகம். இதுவும் சர்வ வசிய திலகம் தான். ரொம்ப விசேஷமான ஒரு திலகம். இதில் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு வருஷமாக இருக்குது இந்த திலகம். இந்த திலகம் உங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம், இல்லைன்னா உச்சந்தலையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பயன்படுத்தினீங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்? நீங்கள் ஒரு காரியத்துக்காக நினச்சி போகிறீங்கன்னா அந்த காரியம் ஜெயமாகிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா அந்த திலகம் இருந்தால் 100% வெற்றி அடையும். ஏன்னா அந்த திலகம் நாங்கள் எப்படி எடுக்கணும்னா 16 நாள் பூஜை பண்ண யாகத்தில் வரக்கூடிய திலகத்தை எடுத்துகிட்டு
அதிலேருந்து வரக்கூடிய திருசாம்பல் எடுத்து அதை சலித்து திருசாம்பல் எடுத்து அதில் முக்கியமான திரவியங்கள் எல்லாமே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த திலகம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். கோரோசனை, புனுகு, அத்தர் எல்லா விஷயமும் ஆட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அதீதமான நல்லதுகள் நடக்கும். ஒரு வசியம் ஈர்க்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அதே போல் மலேசியாவில் இருக்கிற என்னோடய நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், யாரெல்லாம் டொட்டோ லாட்ரி வாங்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாங்கிட்டுருக்கேன் சார் அப்படின்னு. என் கூட பயணிக்க தயாரா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பணம் கட்டணும். அந்த 16 நாள் பூஜையில் இதுக்கு நான் உங்களுக்கு வந்து 8 நம்பர் கொடுத்துருவேன். உங்களுக்கு தெரியும் டொட்டோவில் 4 நம்பர் தான், ஆனால் 8 நம்பர் வச்சு ஒரு விஷயத்தை பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. இதை பற்றின தெளிவான ஒரு ஷார்ட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம பூஜை 16 அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து 31 ஆரம்பித்து அதே போல் ஞாயிற்றுக்கிழமை முடியுது. மொத்தம் அதில் 7 நாட்கள் நம்ம ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு நாட்களாக வருது. ஓகேவா? அந்த 7 நாளில் 101% ஒரு நாள் நம்ம அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஏன்னா இந்த எண்ணெய் எழுதி வச்சு தான் பிரார்த்தனை பண்ணுறோம். இதில் நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். நீங்கள் ஒரு 4 நம்பர் எழுதி கொடுக்கணும் எனக்கு. ஓகேவா? ஏன்னா இதில் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற எல்லாத்தையும் என்னால் சேர்த்துக்க முடியாது. முதல்ல வர 55 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏமாற்றுற வேலை இல்லை, உங்களை மோசம் காட்டுற வேலை இல்லை. ஒரு புண்ணிய காரியத்தை இணைஞ்சு நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு அப்படி ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் இதுக்கு நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா சந்தேகத்தோடு எந்த வேலை செஞ்சாலும் நடக்காது. இல்லை சுவாமி, கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பயத்தோடு இருக்கிறவங்க இருந்தீங்களா, அதுக்கு வந்து உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு சீட் எழுதி போடுங்க. இதில் நான் பணம் செலுத்துகிறேன், என் கூட இறைவன் துணை இருந்து எனக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு கேளுங்க. அதே போல் எனக்கு ப்ரைஸ் கிடைச்சா நான் இவர் சொல்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்தினா எனக்கு ப்ரைஸ் கிடைக்குமான்னு ஒரு சீட் எழுதி போடுங்க. கிடைக்கும்னு வந்தால் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுடலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாயிட்டிங்களா? ஓகேவா? அதனால் நான் யாரையும் ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணுறக்கூடிய எப்போவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்ம நோக்கி பயணிக்கிறோம். இந்த 16 நாளும் நான் இந்த 8 எண்ணை வச்சு நான் எழுத போகிறேன். 100% 8 எண்ணை நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு எண் வரும் இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, யார் என் கூட நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு 4 எண்ணு சொல்லுவாங்க. மொத்தம் நம்ம வந்து 12 எண்ணை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? 12 எண்ணு 3 பிட்டாக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒவ்வொரு 4 எண்ணுக்கும் 5 சீட்டு நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு ரூல் இருக்குது. இதை பற்றின தெளிவான விளக்கம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பூஜைக்கான பணம் நீங்கள் கட்டணும். ஓகேவா? அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஓகேவா? அந்த பூஜையில் நீங்கள் எழுதுகிற எண்ணும் வைப்பேன், நான் கொடுக்குற 2 எண்ணும் வைப்போம். கேரண்டியாக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதை பயன்படுத்துங்க. அதாவது 31 14 வரைக்கும் நம்ம பூஜை. அந்த நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப வந்துடும். குறைஞ்சபட்சம் உங்கள் பணத்துக்கு மேலே திரும்ப வந்துடும். நீங்கள் செலவு பண்ணுற பணத்துக்கு மேலே திரும்ப வந்துடும். இது 101% கேரண்டி. ஏன்னா சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கி தான் அந்த 8 எண்ணையும் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பிரபஞ்சம் நமக்கு அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு 4 எண் வரும். அது ரகசிய எண் தானே, உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அதனால் நான் அந்த எண்ணும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த ஆட் பண்ணி நீங்கள் தான் பண்ண முடியும். அதில் ஒரு ஜாக்பாட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இணைஞ்சு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்கலாம். 55 நபர்கள் மட்டும் தேவை. கன்ஃபார்மாக உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் நம்பிக்கை தவறுச்சுன்னா அந்த சீட் எழுதி போடுங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பான்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தால் விட்டுருங்க. ஏன்னா சந்தேகத்தோடு எந்த விஷயம் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகாது. இது இயற்கையோட வழி. அதே கண்மூடித்தமாக செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகாதுங்கிற ஒரு விதியும் இருக்குது. அதனால் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த டொட்டோ ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஏன்னா என்னோடய மெம்பர்ஸ் ஒரு யாகத்துக்கு வந்தாங்க. அவங்க வர்றதுன்னு ஐடியா கூட இல்லை. நான் தான் ஃபோன் பண்ணி ப்ரெஷர் போட்டேன், நீங்கள் இதை வாங்க, ரொம்ப நல்ல பூஜை, அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்னு. அவங்களுக்கு ஒரு முறை இல்லை 3 முறை டொட்டோ லாட்டரியில்
ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு சீட்டு மட்டும் தான் வாங்கினாங்க. அவங்க பேராசைப்படல. என்கிட்ட வரவங்க ஒரு சீட்டு தான் அப்படின்லாம் ஒரு 5 சீட்டு அவ்வளோதான் அனுமதி. அது நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை மகாலட்சுமிக்கு ஒரு சீட்டாகவும் மிச்சம் 4 சீட்டு உங்களுக்காகவும் வச்சுக்கோங்க. அதில் ஒரு புண்ணிய கணக்கு இருக்குது. நல்லது நடக்கும். லட்சுமி நம்ம கூட இருக்கிறத உணர்வீங்க. சரியா? இது சம்மந்தமான சந்தேகம் தான் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு எனக்கு உடனே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வாராசி பலன்களை சொல்லலாம். மேன்மையான நம்ம கொண்ட மேசராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதும் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க. செவ்வாய் பகவான் இடமாற்றம் ஆகிட்டார். 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு இருப்பாகிறத உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பார்த்துக்கோங்க. 11ஆம் இடத்துல ராகுவும், 12ல் சனி வக்கரங்களையும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 31ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி நைட்டு 7:55 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டம் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் எந்த செயல் செஞ்சாலும் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டீங்களா நல்லது. இல்லைனா தடை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அரசாங்க விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 சனி பகவான் வக்கரமாக்கனால செலவுகள் அதிகரிச்சிட்ருக்கும். உங்கள்கிட்ட வேலையாட்கள் கூட சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை வரலாம். முட்டி வலி, கால் வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை சமாளிக்க முடியாமல் போகலாம். பொறுமையாக இருந்தீங்களா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. குறிப்பாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு இன்மை உங்களுக்குள்ளே நடக்கும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோபம், விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு புதன் இடம் மாறுறதுனால உங்களுக்கு தன்னிச்சையாக இருக்கிறதுனால நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. புதிய நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும். நிச்சயம் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். அம்மா சைடு உறவினர்கள் அழைச்சிட்டு போய் வரணும் தேடுங்க, சீக்கிரமாக திருமணம் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கவனம் தேவை. உடல் நலம் சம்மந்தமாக அதீத அக்கறை வேணும். மாணவ மாணவிகள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் தாய்வழி உறவினரால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. முன்னின்று செல்லக்கூடிய காரியத்தில் ஒரு தடை தாமதம் வருகிறது, அதுலேயும் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவரை பொறுமையாக இருந்தீங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா மனக்குழப்பம், மன வருத்தம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, பார்த்து நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆலோசனை இல்லாமல் செய்கிற செயல் பிரச்சனையாடும். அதனால் பொறுமையாக இருந்தாலும் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கேதாரேஸ்வரர் விரதம் கடைபிடிங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், மாற்று கருத்தில். இந்த வாரம் 16 திதி நாள், 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் அந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள், தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும்.
அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி வக்கரங்களில் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 1ஆம் தேதி இரவு 7:55 3ஆம் தேதி பின் இரவு 5:21 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகளை கவனமாக திட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 7-12 கூடியும் 5ஆம் இடத்துக்கு போனால நண்பரால் பிரச்சனைகள் வரும். ஹெல்த் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்தாகணும். ஏன் வண்டி வாகனத்தில் வச்சுன்னா செவ்வாய் மாறுறாரு, உடம்பு ஹீட் ஆகும், ஸ்கின் அலர்ஜி வரும், பார்த்து நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், 10ல் ஆகிறதுனால கடன் வாங்க வேண்டி வரும். அதீத கடன் வேண்டாம், இருக்கிற கடனையும் சமாளிக்க முடியல, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும். யாருமே நான் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மிக விரைவில் ஒரு நல்ல மாற்றம் வருது, நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட சகோதரன் சகோதரியால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அவங்களோட உதவியால் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொத்து பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஹெல்த் விஷயங்கள் செலவுகள், வைத்திய செலவு குறைஞ்சி ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, அந்த ஆசையை நிச்சயம் நிறைவேறும், கவலைப்படாதீங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் செஞ்ச வகையில் வரன் தேடுங்க, நல்ல வரணும் அமையும். மாணவருக்கு படிப்பில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவர்கள் அனைவருமே ஹயகிரியோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்து அன்றைக்கி ஹயகிரியோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரியோட போய் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும், புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் மங்கள காரியங்களை கலந்துக்குவீங்க, நல்லதுகள் நடக்கும். செலவை பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டை வந்தாலும் சமாளித்து நல்லது நடக்கும். கேட்ட பொருள் நிச்சயம் கிடைக்கும். அடவு வச்சுனாக்க வீட்டுக்கு வரும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்லது நடக்கும். பல பிரச்சனைகள் தீர்வுண்டு, மன மகிழ்ச்சிகள் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஏகாதசி விரதம் கடைபிடிங்க. குரு பகவானோட ஜெயந்திக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் 16 திதி நாள், 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும், இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம், மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி வக்கரங்களில் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 4ஆம் தேதியில் காலையிலேருந்து உங்களுக்கு 6ஆம் தேதி பகல் 11:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக தெரியுங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஏற்கனவே இடம் மாறி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். 4ஆம் இடத்துல இருப்பார். புதனும் இடம் மாறி இருக்கார். இந்த 2 கிரகம் இடமா இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக ராசிநாதன் புதன் கேது கூட இணைகிறாரு. தடைகள் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நிறையா தடைகள் இருக்குது. மறுபடியும் தடை வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு உங்கள் மானசீகமான கேள்வி எனக்கு புரிகிறது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதாவது புதன் பகவான் அப்படின்னா பெருமாளுக்கு வந்து ஏகாதசியில் அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. என்னோடய பழைய வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
மிதுன ராசிக்காருக்கு அவல் பாயசம் தானம் பண்ணால் நல்லதுன்ட்டு மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் வரும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகறனால வேலையாட்கள் கூட பிரச்சனை வரும். அவங்களுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள், அதுவும் குறிப்பாக புதன்கிழமை நாள் மத்தியானம் பச்சைப்பயிரான உணவு, பச்சைப்பயிரை சுண்டல் மாதிரி தாளித்து கூட கொடுத்துருங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதிகள் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். இல்லைன்னா ஒரு தடையோ சிக்கலோ வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசி இல்லை குரு பகவான் இருக்கிறனால ஆர்டியும் ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். சந்திராஷ்டமம் வரதுனால ஆலோசனை கேட்க தடுக்கும். அதையும் மீறி ஆலோசனை கேளுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும். குறிப்பாக உங்கள் பாஸுக்கு உங்களுக்கு ஆகாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லது. நண்பரோட உதவிகள் நிறையா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சமாளிக்கலாம். இந்த வாரம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கும். திடீர் பணம் வரும். நல்ல மாற்றங்கள் நடக்கும். தேவையில்லாத சிக்கல்கள் நீங்கி நல்லது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. இறைவனை எதிர்பார்த்து காத்துருங்க. இறைவர்களால் நல்ல மாற்றம் வரும். இந்த 16 நாள் பூஜையில் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மகாலட்சுமியோட பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் திருமணம் வரைக்கும் கூட கொண்டு போயிருக்கலாம். அந்தளவுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய காலம். தடை நிவர்த்தியாகி நல்லது நடக்க போகுது. எதிர்பாருங்க. மாணவ மாணவர்களுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட அவசர புத்தியால் தான் பிரச்சனை வருது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. முட்டி வலி கால் வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வண்டியில் போகும்போதோ ஓடும்போது ஓடியாரும் போது ஜாக்கிரதையாக நினைக்கோங்க. அதே போல் ஸ்கின் அலர்ஜி, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மாணவ மாணவிகள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்து அன்றைக்கி ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பாஸுக்கு அவங்களுக்கும் ஆகலை. புதிய வேலைக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இறைவன் துணைக்கால் நல்லது நடக்கும். அவல் பாயசம் செஞ்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் தானம் கொடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். கடமை கட்டாசியம் கடகராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பார். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி பகவான் வக்கர நிலையிலும் 12ல் குரு பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, நல்லது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7ஆம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மகிழ்வீங்க. குரு 12ல் இருக்கிறனால ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடிய பிரச்சனைகள் சிக்கிக்குவீங்க. எந்த செயல் செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செஞ்சீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துலனால முயற்சி எடுத்தீங்களா வெற்றிகள் உண்டு. துணிச்சலாக இறங்கி விளையாடணும். அப்போ தான் நல்லது. உங்கள் சகோதரனோட உதவி எனக்கு கேளுங்க, கட்டாயம் கிடைக்கும். அதன் மூலிமா உங்கள் காரியம் வெற்றியாகும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர்கள் கிடைக்கும். பிரச்சனை குறைஞ்சி நிம்மதியாகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கடன் பிரச்சனை நினச்சி கவலைப்பட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். இறைவன் உங்களுக்கு துணையாக்குறார். நிச்சயமாக பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது.
எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்களா பல குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். தெளிவு இருக்காது, எதுலேயும் மன நிம்மதி மனக்குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரும். குழந்தைங்களிடத்தில் அன்பாக இருக்க மாட்டோம். குழந்தைங்களை திட்டவும் அடிப்போம். இந்த பழக்கம்லாம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் சுய அறிவோடு வேலை செஞ்சிங்களா நல்லாயிருக்கும். இல்லை நான் எப்பவும் போல தான் இருப்பேன் எனக்கு என்ன அப்படின்றதால கண்டிப்பாக உங்களுக்கு அவப்பேர் கஷ்டங்கள் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில கடினமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது சரியான வாய்ப்பு வரல. மிக விரைவில் ஒரு வாய்ப்பு வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உடன் மூலமாக வரத்திடுங்க, நல்ல வரம் நிச்சயம் அமையும். மாணவ மாணவருக்கு பெரியவங்க கடந்து பாராட்டுகள் கிடைக்கும், எதிர்பாருங்க. மாணவ மாணவர்கள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்து அன்றைக்கி ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லதுக்கு நடக்கும். குழந்தைங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. குழந்தைங்க தான். நீங்கள் அந்த வயசில் என்ன பண்ணணும்னு புரிஞ்சு நடந்துட்டு பேசுனீங்களா நல்லதுக்கு நடக்கும். உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. காரம் அதிகம் போட்டு சமைக்காதீங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் யோசித்து செயல்படுங்க. யார்கிட்ட பேசினாலும் யோசித்து பேசுங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. புதிய வேலையை நோக்கி போய்க்கிறது நல்லது. இருக்கிற இடத்துல அவமான கஷ்டம் வருது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் புதன் கேது இருப்பாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சனி வக்கரநிலையில் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 12 சுக்கிரன் மட்டும் இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க 12 சுக்கிரன் இருந்தால் நண்பர்கள் பெண்களால் ஆபத்து வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவங்களால அவமரியாதை வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க, தொழிலில் விரைய செலவுகள் வரும், ஜாக்கிரதை. பண செலவு அதிகமாகும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. விபத்து வரதுக்கான வாய்ப்பு 80% இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் கோபத்தை அதிகரிப்பார், விரோதத்தை கொண்டு வந்துடுவார். எதுலேயும் எச்சரிக்கை இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் வருது. புத்திசாலியாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பருக்கு கோபத்தை குறைச்சிட்டிங்களா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா வேலையில் மாற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க, செலவு செஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. 2வது முக்கியமான விஷயம், சனி பகவான் 8ல் வக்கரமாக இருக்கிறதுனால தடைகள் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பிரார்த்தனையை அதிகரிச்சுக்கோங்க. இறையாடலால் நல்லது நடக்கும். குலதெய்வ கோயிலில் மறந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் காலமாக, மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. உங்கள் குலதெய்வம் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சி எடுத்தும் இன்னும் பலன் இல்லையேன்னு ஒரு சிலர் கவலைப்பட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சிலருக்காக ஒரு சின்ன வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். 16 நாளும் உங்கள் கவலை தீரும், நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் 12லேருந்து திருமணம் தடை ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் திருமணம் நடக்கும். அப்படியேப்பட்டவங்க குலதெய்வ கோயிலில் போய் முறையாக விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை ஆரம்பிங்க, தடை இல்லாமல் இருக்கும். மாணவ மாணவருக்கு நட்பால் விரோதம் பகை வருது, ஜாக்கிரதை. மாணவ மாணவர்கள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்து அன்றைக்கி ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு.
இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களோட ஃப்ரெண்டுகளால் பிரச்சனை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் இருக்குது, எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தாரோட அனுசரித்து போகிறது நல்லது. பிடிச்ச விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் செஞ்சு மகிழலாம். அதுவரை பொறுமை அவசியம் தேவை. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலைக்கு செய்கிற இடத்துல உடல் நலம் பிரச்சனைகள் கொடுக்கும். அதீத கடின உழைப்பு போட்டிங்களா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயமாக கேதாரேஸ்வரர் தான், கடைபிடிங்க, மாற்றம் வரும். இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க ராசி இல்லை செவ்வாய் பகவான் இருப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் நிலையில், 10ல் குரு, 11ல் சுக்கிரன், 12ல் சூரியன் புதன் கேது இருப்பாங்க. 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருந்தால் அரசாங்க விரோதம் பகை வரும். வழக்கு விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. இல்லைனா சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிராக வழக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நம்பியவங்களே உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொந்த பந்த விரோதமாக மாறும். சொத்துக்கள் பிரச்சனையாக மாறும். கவனம் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஒத்த தலைவலி, வயிறு வலி, சின்ன ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டு. வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டு. கவனம் தேவை. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல நண்பனோட ஆலோசனை இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் போக்குவரத்தில் நிதானம் தேவை. பகை விரோதம் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் லாபகரமான விஷயம் நிச்சயம் நடக்கும். எதிர்பாருங்க. பணம் வரவு அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரம். புத்திசாலியாக செயல்பட்டு புண்ணியத்தை தேடிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி வரும், நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வர்ணமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். மாணவ மாணவிகள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்து அன்றைக்கி ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும். விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு மன நிம்மதி, மன சந்தோஷம் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஏகாதசி விரதம் கடைபிடிங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க.
இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். துடிப்பும் நேர்மை உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும், ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவும், 12ல் செவ்வாயும் இருப்பாங்க. இந்த வாரம் செவ்வாய் 12ஆம் இடத்துல மேலே விரோதம் பகை வரும், கவனம் தேவை. முன்னெச்சரிக்கையாக அந்த நல்லதுகள் நடக்கும், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறதுனால எதுலேயும் கவனம் எச்சரிக்கை தேவை. குறிப்பாக அரசாங்க விஷயங்களை தலையிடாதீங்க. கவனம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். பணம் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும், உங்களை தேடி வரும். பொறுமையாக இல்லைங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி விரதம் கடைபிடிங்க. பொதுவாக துலா ராசி அப்படின்னாவே மகாலட்சுமி வழிபாடு தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தாயார் வழிபாடு பண்ணணும். மறக்காமல் இந்த வருஷத்தில் ஒரு முறை போய் ஸ்ரீரங்கத்தில் தாயார் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. ஏற்கனவே யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போக போகிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மகாலட்சுமி உங்களை வரவேற்பாங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய வாடிக்கையாளர் அதிகமாகுங்க. அவங்க மூலிமா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். ஒரு பெண்ணோட துணையால் நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். இறையர்களால் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் புதிய நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும். புதிய பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா மன நிம்மதி மன சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குது, அதை தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலிமா நல்ல வரன் அமைச்சிருக்கு, அதை பாதுகாத்துக்கோங்க. ஒரு சில பேர் அது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக தான் உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கம் தரேன். கட்டாயம் நல்லது நடக்கும். மாணவருக்கு முன்னேறதோடு இப்போ கொஞ்சம் நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கிறீங்க, நல்லது. உணவு விஷயங்கள் கவனமாக இருக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வரும், காய்ச்சல் வரும், உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. மாணவர்கள் அனைவருமே ஹயகிரியோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரியோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரியோட போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு கோபத்தை குறைச்சி நிதானம் இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. சொந்த பந்தத்துக்குள்ள விரோதம் பகை வருது. சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அன்பாக போயிட்டு வாங்க. பழைய விஷயங்களை பேசி மகிழலான்னு நினச்சிங்கன்னா அங்கே சண்டை வந்துடும். குற்றக்குறைகளை சொல்லாமல் இருந்தீங்களாவே நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த வாரம் புண்ணியமான காரியங்களுக்கு செஞ்சு மகிழ்வீர்கள். குழந்தைங்க மேலே அன்பாளுங்க. இந்த வாரம் வண்டி வாகனத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமியை கொண்டாடுங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுபவன், 5ஆம் இடத்துல சனி வக்கரநிலையிலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், 9ல் சுக்கிரனும், 10ல் சூரியன் புதன் கேதுவும், 11ல் செவ்வாய் பகவான் இருப்பாங்க.
இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக உங்களுக்கு தெரியும். ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், விவசாயம் ஒத்து வராது, ஆடு மாடு பிரச்சனைகள் கொடுக்கும், வைத்திய செலவுகளுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சந்திரபவன் உங்கள் ராசியிலேருந்து இந்த வாரம் பயணிக்கிறது ரொம்ப நிம்மதி. அதே போல் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லது தான். ஆனால் கூட இருக்கிற கேது பகவான் மன பிரச்சனையை கொடுப்பார், மனக்குழப்பத்தை கொடுப்பார், எதுலேயும் ஒரு திருப்தியின்மை வரும். அதனால் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்காத்த ஊதியம் கிடைக்காது, அங்கீகாரம் கிடைக்காது, குழப்பமும் பிரச்சனையும் வரும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுக்கு நடக்கும். இந்த வாரம் பொறுமை அவசியம் தேவை, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பண தேவை அதிகம் இருக்குது, ஆனால் வருமானம் குறைவாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுக்கல, குறிப்பாக குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் காலமாகவே, அவங்கள புரிஞ்சு கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் பல சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும், மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்குறதுல மாற்று கருத்தில். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலமாக வர தடுங்க, நல்ல வர நிச்சயமே. ஒரு சிலருக்கு இந்த வாரம் சில சுபகாரியம் நடக்கும், நல்வாழ்த்துக்கள். மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தமான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கொஞ்சம் காலமாக இருந்திருக்கிறீங்க, வருங்காலங்கள் உங்களுக்கு நல்லதாக மாறும், பயப்பட தேவையில்லை. மாணவ மாணவர்கள் அனைவருமே ஹயகிரியோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரியோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரியோட போய் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும், புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைக்காக வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர வேண்டிய சொல்லுங்க. போக்குவரத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. வெளிவந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பொருட்கள் திருட்டு போகிறதுக்கான வழிகள் அதிகம் இருக்கனால எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இரவல் யாருக்கும் கொடுக்க வேண்டாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் பண விஷயத்தில் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும், ஆசைகள் நடைபெறும், புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வழிகள் பிறக்கும், நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். இதனால் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் குரு பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். குறிப்பாக ஐயகர் ஜெயந்திக்கு குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயமாக அவங்க ஆசைகள் நிறைவேறும். இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு, மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும், இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம், மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். தைரியமான என்ன கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்களா, 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருப்பார், 7ஆம் இடத்துல குரு, 8ல் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 10ல் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்கணும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தனிச்சிருக்கார், புதன் மாறிட்டார். புதன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் கேதும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தந்தை வழி உறவினால பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கவனம் தேவை. அவங்க ஏதாவது வந்து உங்களை குழப்பிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எனக்கு குரு பார்க்குறார், இறைவர்களால் நல்லதுகள் நடக்கும். ஆனால் கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான வாடிக்கையாளர் கூட கோபம் தாபம் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க, நல்லது. ஏன்னா செவ்வாயும் சனியும் நெருக்கடி பார்க்கறதுனால கோபம் வரும். அவங்க வாடிக்கையாளர் மேலே சண்டை சுற்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வழக்குகள் வரலாம், கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இருந்துக்கோங்க, கோபப்படாமல் இருந்தால் நல்லது. குறிப்பாக கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, காயம் ஏதாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டு வாங்க, வாகனம் விபத்து ஏற்படுறதுக்காக இருக்குது, வாகனத்தை சர்வீஸ் விட்டுருங்க.
போன வாரமே சொல்லியிருப்பேன், ஒரு சில சர்வீஸ் விட்டுருக்கீங்க. இந்த வாரமும் சர்வீஸ் போன வாரம் விட்டுருந்தால் போதும், இந்த வாரம் விட தேவையில்ல. வண்டியில் மெதுவாக போங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது. அதே சமயத்தில் நட்பால் ஒரு விரோதம் பகை வரப்போகுது, கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாரை ரொம்ப நல்லவங்க நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. பெண்கள் ஆண்களை குற்றம் சொல்லுவாங்க, ஆண்கள் பெண்களை குற்றம் சொல்லுவாங்க. பார்த்து கவனமாக தட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தடை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு தேவை. மறக்காமல் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ஒரு மாற்றம் உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திருமண யோகமையும் காதல் வெற்றியாகும். மாணவ மாணவிற்கு நட்பால் விரோதம் பகை வருது, ஜாக்கிரதை. மாணவ மாணவிகள் அனைவருமே ஹயகிரியோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரியோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரியோட போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. கோபத்தை குறைச்சி நிதானங்களாம் நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இல்லைனா விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கணுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. வெளியிடங்களுக்கு போய்ட்டு வரும்போது ஜாக்கிரதையாக போய்ட்டு வாங்க. போக்குவரத்தில் நிதானம் கவனம் தேவை. வண்டியில் ஏறது இறங்குறதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிறதுல ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதை யார்ட்டையும் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் குடும்பத்தார்கிட்ட பேசுங்க, அப்போ தான் மன நிம்மதி கொடுக்கும். இல்லைனா உங்களை இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும். கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கேதார்நேஸ்வர் விரதம் கடைபிடிங்க, நல்லது நடக்கும். குரு ஜெயந்தியை கொண்டாடுங்க. இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். மகத்தான இனம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி வக்கர நிலையில் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல குரு, 7ல் சுக்கிரனும், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவும், 9ல் செவ்வாய் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். 12ஆம் இடம் வந்து உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார். அப்போ சந்திரனால் நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் எதிர்பார்த்து காத்துருங்க. உங்களுக்கு வந்து சுக்கிரன் கூட இருந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துக்கு மாறினார். 8ல் சூரியன் புதன் இருக்கும். அதனால் உறவுகள் யாரும் உங்களை ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. உறவுகளால் பகை விரோதம் வரும். அதனால் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இந்த வாரம் எந்த செய்யிருந்தாலும் புரிஞ்சு பொறுமையாக செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா தடை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் எச்சரிக்கை தேவைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கவனம் பண்ணுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு சரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் சின்னதாக மருத்துவ செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க. லாபகரமான விஷயங்கள் நடக்கும். புதிய வாடிக்கைகள் அதிகம் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். கடன் பிரச்சனை குறையும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம் சொல்லலாம். ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். அதை கரெக்டாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம். பரிசு பொருட்கள் கிடைக்கும். நிறையா நன்மைகள் நடக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும். பல தடைகள் நிவர்த்தியாகும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். அதன் மூலியமாக காரிய வெற்றி நடக்கும். இந்த வாரம் இடையர்களால் நல்லது நடக்கும். நீங்கள் உங்களை கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடலைங்கிறது உணரக்கூடிய வாரமாக இருக்குது. ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கவலைகள் நீங்க சந்தோஷங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாக்கும். கன்னி பசங்களுக்கு ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கும். அந்த வாரம் அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். சீனியர்களை கற்றுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு சில கவனமாக, அதாவது உங்களுக்கு ஒன்று புரியாமல் இருக்குது, அதை டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெக்கப்பட தேவையில்லை.
மாணவ மாணவிகள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகலை, சண்டை சச்சரவு வருது, கொஞ்சம் காலமாக அதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைன்னா பிரச்சனையாகும். குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க. குழந்தைகிட்ட விரோதம் பகையை காட்ட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும். புதிய மாற்றங்கள் நடக்கும், பார்த்துக்கோங்க. நட்பால் உதவியால் நல்லது நடக்கும். உங்கள் பாஸுக்கு உங்களுக்கு ஆகலை, அதனால் இருக்கிற வேலையில் கொஞ்சம் குழப்பமாகறனால குலதெய்வ கோயிலுக்கும் இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் போய்ட்டவங்க நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் குலதெய்வ கோயில், இஷ்ட தெய்வ கோயில். இந்த வாரம் 16 திதி நாள், 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். குபேரக்கூடிய கும்பராசினியர்களை எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி வக்கரம், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கும், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கலாம், நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் தனியாகிறாரு. ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறனால விரையச்சனியோட தாக்கம் குறைகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாதசனி தான் உங்களுக்கு நடக்குது, செலவு கொடுத்துட்டுருக்கிறார், அது குறையுது, அதை புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடம்னா குடும்பம், தனம், வாக்கு, அதில் சனி பகவான் உட்காந்துருக்கார், புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் இன்னும் இருக்க தான் செய்கிறது, பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கிறார். அதனால் வருமானம் தடைப்பட்டாலும் திடீர் வருமானம் வந்து உங்களை காப்பாற்றிக்கிறது, புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல தகவல் வருது. அதே போல் ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு வருது, மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தால் நல்லது நடக்குது. புதிய வாகன யோகம் உண்டு, பரிசு பொருட்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் இடையூறுகளால் நல்லது நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒரு நல்ல செய்தியை கேட்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு பெரிய மனிதனோட துணையால் ஒரு நல்லது நடக்கும். குரு பகவானோட பார்வைகள்னா கோடி நன்மை நடக்கும், அதை உணர்வீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்கிறது. சுக்கிரனோட பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். மாணவ மாணவருக்கு நட்பால் பகை விரோதம் வருகிறது, பார்த்து நடந்துக்கோங்க, எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. ஆசிரியர் எவ்வளோ தான் அறிவுறுத்தினாலும் உங்களோட எண்ணத்தை பொறுத்து தான் வாழ்க்கையை மாறும், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். மாணவ மாணவர்கள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும், புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் நல்லது நடக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது, அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. பணம் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. அடகு வச்ச நகை ஈஸியாக மீட்டலாம். சுபகாரியங்கள் அதிகம் இருக்குது, செலவு அதிகம் வருதுன்னு கவலையில் இருப்பீங்க. அதுக்கேற்ற பணம் திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கான வழி பிறக்குது. அதன் மூலிமா நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதேசி விரதம் கடைபிடிங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம்
16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவரோட புண்ணியம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் உட்கார்ந்து நல்லா இருப்பார். 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். இந்த வாரம் பொறுமை ரொம்ப அவசியம். அதை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கும். சூரியனும் புதனும் இருந்தால் உங்களுக்கு தடை பிரச்சனை வரும். நட்பால் விரோத பகை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 10 கோடி குரு 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல பார்க்குறது புதிய வருமானம் தேடி வருகிறது, நல்லது தான். அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு சந்திரனும் வர்றாரு. குருச்சந்திர யோகம் அமைகிறது. 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாராத பண வரவு உண்டு. நிச்சயமாக நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல தகவல் வருது. நட்பால் பிரச்சனைகள் தீர்ந்து வேலையை காப்பாற்றியாச்சு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு விசா குழப்பங்கள், விசா பிரச்சனைகள் இருக்குது. அது தீர்ந்து நல்லது நடக்கக்கூடிய சுபகாரியம் நடக்குது. அதுக்கு உங்களோட சீனியர்கள் உங்களுக்கு உதவுறாங்க. அவங்களுக்கு எப்போதும் நன்றியாளுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உதவியால் நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம், ஆசைப்பட்டு இருக்கிற விஷயம் நிச்சயம் நடக்கும். அதுக்குரிய அறிகுறிகள் இந்த வாரம் தெரியும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே சொந்த ஊர்லேயே வர நம்பிக்கிறது வாழ்த்துக்கள். மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் புதிய விஷயத்தை ஒன்று கற்றுக்க போகிறீங்க. அனுபவமே அதுக்கு முதல் ஆசானாக இருப்பார். மாணவர்கள் அனைவருமே ஹயகிரிவரோட ஜெயந்திகள் வருது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 5/9/2025 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஹயகிரிவரோட ஜெயந்தி வருது. கண்டிப்பாக அன்றைக்கி ஹயகிரிவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். புரியுதுங்களா? யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஹயகிரி ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு கனவுகள் நிஜமாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். உங்கள் சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கிது. நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மகிழுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு ஒரு சில காரியத்துக்கு எதிராக இருக்காங்க. அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்க, அது துணிஞ்சு செய்யுங்க, நல்லது நடக்கும். நான் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை மதிக்கூடான்னு சொல்ல, ஆனால் நீங்கள் எடுக்கிற காரியம் அவங்க புரிஞ்சிக்கல, அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு கூட நீங்கள் செய்யுங்க, நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதுல சீனியர்களால் பிரச்சனை வருது. இருந்தாலும் நட்போட உதவியால் சமாளித்து வெற்றி காணுகிறீர்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் குருபவனோட ஜெயந்தியை கொண்டாடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் 16 திதி நாள் 15 நாட்கள் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் மகாயாகம் நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுவ பூஜை, கோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாயாகம் ஆரம்பிக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்க இந்த 16 நாள் பூஜையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கான வழி பிறக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு உண்டு. மன கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. நம்ம ஒரு ஹோமத்தில் கலந்துட்டாவே பல பிரச்சனை தீரும். 16 நாள் ஹோமத்தில் கலந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹோமத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இறைவனோட துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 16 நாள் ஹோமத்தை கலந்துக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வந்து கலந்துக்க முடியும். இல்லைனா அப்படியே தெரிய வேண்டியதான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னடா இது ஹோமத்துக்கெல்லாம் ஒரு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 16 நாள் பூஜைங்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. மகாலட்சுமியோட பேரோடு இல்லைன்னா மகாலட்சுமி தரிசிக்க முடியாது. அதுதான் இந்த 16 லட்சுமிக்கும் 16 நாளும் ஹோமம் நடக்கும். அதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. 16 லட்சுமியும் நீங்கள் சுமங்கலி ரூபத்தில் பார்க்கலாம்.
அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவரோட புண்ணியம், மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல சிக்கல்கள் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.